மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லிட்டு அப்பே எடுத்தாச்சு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள் 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் பேசுங்க, குறுக்கீடு இல்லை. மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் பேசுவது அழகாகத்தான் இருக்கிற, ஆதாரம் கேட்டீர்கள். ஆதாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். இல்லை, எங்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை உங்களிடத்து கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து ஒரே நிமிஷம், அவசரப்படாதீங்க. இல்லை மாண்பு உறுப்பினர் நான் பேச அவை முன்னவர் பேசி முடிக்கட்டும், விடுங்க. அவை முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களிடத்தில் வந்த மனுக்கள் அத்தனை இருக்கிறது. பட்டா கொடுத்துட்டாங்க, இடம் காட்டாது விட்டாங்க, இடம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவசர கோலத்தில் இறுதியாக உங்களை ஆட்சி முடிகிற போது 1,00,000க்கு மேற்பட்ட பட்டாக்களை நீங்கள் வழங்கினீர்கள். அதற்கான இடங்கள் பல இடங்களிலே கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறது. ஆதாரம் எங்கள் கையிலே இருக்கிறது, உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். ஆதாரம். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. இனி குறுக்கீடுகளுக்கு அதிகமாக இடம் இல்லாமல் நீங்கள் பேசுங்க. இறுதியிலே பதில் சொல்வதற்கு மாண்பு அமைச்சர் வாய்ப்பு தருகிறேன். அது வரைக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியது போல ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். நாங்கள் கொடுத்தது 27,000 பட்டம், 27 லட்சம் பட்டம். அப்ப தவறுகள் மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அதற்கு நன்றி. இல்லை நான் பேசுறேன், உறுப்பினர் பேசுங்க. இல்லை, நீங்களும் பட்டா கொடுக்க போகிறீர்கள், நீங்கள் பட்டா கொடுக்க போகிறீர்கள் சொல்லியிருக்கிறீர்கள். என்ன நடக்குது என்பதை நீங்களும் இத்தனை வருஷ காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் நிகழ்ச்சிக்கு போய் நேரத்தில் பட்டா வழங்குவார்கள். அந்த பட்டாவை நம்மளுடைய சர்வேயில் போய் அளந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுக்க வேண்டும். அந்த பணிகளை எங்களுடைய அரசாங்கம் ஒழுங்காக செய்திருக்கிறோம், மன நிறைவாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாருங்கள்.